நாட்டை சர்வாதிகார பாதையில் நகர்த்துவதற்காகவே புதிய மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்துள்ள கருப்பு மசோதாவை திமுக கடுமையாக எதிர்க்கும் எனவும் திட்டவட்டம். நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். வரும் 26ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இரட்டை நிலைப்பாடு எடுப்பது அதிமுகவுக்கு சாதாரணம் என முதலமைச்சர் விமர்சனம். இப்போதும் அதிமுக இரட்டை நிலைப்பாடுதான் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் சாடல். அதிமுக ஒரு விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு எடுத்துச்சு. எப்பவுமே அதிமுக இரட்டை நிலைப்பாடு என்பது சாதாரணம் தான். இதை பத்தி சட்டமன்றத்தில் பேசின ரகுமான் கான் அவர்கள் என்ன சொன்னார்னா, சின்னமோ இரட்டை இல்லை, அதனால இரட்டை போக்குன்னு டபார்னு சொன்னார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்குக்கு விதிக்கப்பட்ட தடை வாபஸ். வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியதை அடுத்து தடை உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது. மதுரையில் லட்சக்கணக்கான தொண்டர்களின் ஆர்ப்பரிப்புடன் நடைபெற்ற தவேக மாநாடு. சொந்த குரலில் பாடிய பாடல் பின்னணியில் ஒலிக்க ஆர்ப்பரிப்புடன் மேடைக்கு வந்தார் விஜய். முதல் முறையாக தனது தாய் தந்தையை மேடையேற்றிய தவேக தலைவர் விஜய். மேடைக்கு வந்ததும் தாய் மற்றும் தந்தையை கட்டி அணைத்து கொஞ்சி மகிழ்ச்சி. மாநாட்டு திடல் ரேம்ப் வாக்கில் நடந்து சென்றபடி தொண்டர்களை சந்தித்த தவேக தலைவர் விஜய். தொண்டர்கள் வீசிய கட்சி துண்டுகளை தோளில் போட்டுக் கொண்டும் தலையில் கட்டிக்கொண்டும் உற்சாகம். விஜயை பார்ப்பதற்காக ரேம்ப் வாக் மேடையில் ஏறிய தொண்டர்கள். விஜயை நெருங்க விடாமல் தொண்டர்களை தூக்கி கீழே இறக்கிய வீரர்கள். மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. புரட்சித் தலைவரை போன்ற குணத்தை கொண்டவர் விஜயகாந்த் என விஜய் நிகழ்ச்சி. கேப்டன் விஜயகாந்த் தனது அண்ணன் என்று மதுரை மண்ணில் நினைவு கூர்ந்து உரை. என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர்
கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தாவேகாவின் பக்கம் மக்கள் சக்தி இருக்கும்போது அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு எதற்கு என விஜய் கேள்வி. ஒரு பக்கம் RSS-இடம் அடிபணிந்து கிடப்பது, மறுபக்கம் மதச்சார்பற்ற கூட்டணி என மக்களை ஏமாற்றும் கூட்டணியாக தாவேகா இருக்காது என உறுதி. மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். உடனே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் உறுதி. ஒரே கொள்கை எதிரி பாஜக, ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எனவும் மாநாட்டில் மீண்டும் திட்டவட்டம். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு TVK, இன்னொன்னு DMK. பாசிச பாஜகவுக்கும் பாய்சன் திமுகவுக்கும் எதிராக சாட்டையை சுழற்றலாமா என விஜய் ஆவேசம். மேடையில் இருந்தபடி எம்ஜிஆரின் பாடலை பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய விஜய். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சதி செய்வதற்குத்தான் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரா என விஜய் கேள்வி. கச்சத்தீவை மீட்டுத் தர வேண்டும், முரட்டு பிடிவாதத்தால் நடத்தப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல, நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். 234 தொகுதிகளிலும் தாம் தான் போட்டி என்று நினைத்து வாக்களிக்க வேண்டும் என விஜய் வேண்டுகோள். கூட்டணி வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றும் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் கிடையாது எனவும் பேச்சு. உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ், நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. தாமரை இலை மேல் தண்ணீரே ஒட்டாத போது தமிழ்நாடு மட்டும் எப்படி ஒட்டும் என விஜய் கிண்டல். பாஜகவினரை வெற்றி பெற செய்யாததால் தமிழகத்திற்கு எதிராக பாஜக உள்ளடி வேலை செய்வதாகவும் குறை. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு MP சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு.
அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்று தெரிந்து கொண்டு பாஜகவுடன் திமுக கள்ள உறவு. ரெய்ட் என்று வந்தவுடன் டெல்லிக்கு சென்று ரகசிய சந்திப்பு நடத்தியதாகவும் தவேக தலைவர் விஜய் கிண்டல். இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல? பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒன்று பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என குறிப்பிட்டு அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பிய விஜய், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் போதுமா, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பேச்சு. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? மார்க்கெட் போய்விட்டது என்பதற்காக அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என விமர்சனங்களுக்கு விஜய் விளக்கம். மக்களுக்காக உழைப்பதை தவிர தனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது எனவும் மாநாட்டு திடலில் விஜய் உருக்கம். அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட, எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க அதானே கேட்குறீங்க? வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர, அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை. வரதட்சணை கொடுமையால் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர், மாமனார், மாமியாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். நாள்தோறும் காலை மாலை என இருநேரமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனை. குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனு தாக்கல். சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். எரின் புயல் நெருங்குவதால் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் கடல் சீற்றம். பல மீட்டர் உயரத்திற்கு எழும் அலைகள் சாலைகள் வரை சேரி வரும் காட்சி. சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஜீசாங்கின் 60வது ஆண்டு விழா கோலாகல கொண்டாட்டம். விதவிதமான கலை நிகழ்ச்சிகள், அணிவகுப்பு என வண்ணமயமாக நடைபெற்ற விழா.